சரிண்ணே. ஓகே, நம்ம இன்றைக்கி ஆடியோ செக்ஷன் முடிஞ்சு இப்போ நம்ம மைக் செக்ஷனை பார்ப்போம். ஸ்பீக்கர் செக்ஷன் நமக்கு பார்த்தாச்சு. அடுத்தது மைக் செக்ஷன் அந்த மைக் இஷ்யூவாக வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம சப்போர்ட்டில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுவோம். சப்போர்ட்டில் தான் மைக் இருக்கும். நம்ம பேசிக்காக செய்கிறேன்னு சொன்னால் பேசிக்காக நார்மலாக ஒரு மைக் இஷ்யூ வருதுன்னு சொன்னால் என்ன செய்வோம், ஃபஸ்ட்டுக்கு மைக் நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்போம். நமக்கு மைக் நல்லா இருக்கான்னு சொல்லி பார்க்க தெரிந்தாங்க மைக் டயட் ஒளி பார்ப்போம் தானே. நம்ம ஒரு ஃபோனுக்கு பார்த்தோம். அப்போ மைக் நல்லா இருக்கா ஓகேவான்னு சொல்லி மைக்கை செக் பண்ணி பார்ப்போம். நிறைய சப்போர்டில் நிறைய நமக்கு என்ன மைக் பயாஸ் இருக்கு, வோல்டேஜின்னு இருக்கு. நமக்கு ரெண்டுலேயுமே என்ன செய்யணும், ரீடிங் வரணும். இப்போ நம்ம நார்மலாக இந்த மைக் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன செய்யலாம், சப்போர்ட்டில் கனெக்டர் இருக்கும் தான் டிஸ்பிளே கனெக்டர் நம்ம கலட்டிட்டு இப்போ நம்ம இந்த பாயிண்ட் இருக்கு தானே, இந்த பாயிண்டில் நம்ம நார்மலாக கூல் டெஸ்ட் எடுக்கணும். கூல் டெஸ்ட் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ரீடிங் வரும், இங்கேயும் ரீடிங் வரணும். அடுத்தது இந்த பாயிண்ட் வச்சுட்டு இந்த பாயிண்ட் எங்கே கனெக்ஷன் ஆகிருக்கு, இந்த டெஸ்ட் பாயிண்டில் இருக்குது. இங்கேயும் பார்த்தோம்னு சொன்னால் நமக்கு ரீடிங் வரணும். ரீடிங் வந்துக்கின்னு சொன்னால் மைக் ஓகே, மைக் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அப்போ அப்போயும் எனக்கு ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னால் சப்போர்ட்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணி பார்ப்போம். ஓவராக கொஞ்சம் ஹீட் ஆகிருக்குன்னு சொன்னாலும் மைக் இஷ்யூ வந்துடும். நம்ம யாரும் மைக் ட்ரை பண்ணியிருப்பாங்க, சம்டைம் சார்ஜிங் பின் மாற்றக்குள்ளே வந்து அதை கவர் பண்ணாமல் மாற்றிருந்தாங்கன்னு சொன்னாலும் மைக் போய்த்திடும். அப்போ நம்ம மைக்கான்னு சொல்லி ஒரு கன்ஃபார்ம் பண்ணிடணும். வேறு ஒரு சப்போர்ட்டை வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒரு மைக்கு சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு மைக் எப்படி சேஞ்ச் பண்ணி சேஃப் மெத்தட் தெரியும் தானே, சேஃப் மெத்தட் தெரியும் மைக் சேஞ்ச் பண்ணுறது. அப்போ நம்ம அந்த ட்ரையில் நம்ம அதை ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்தது மைக் வந்து ஓகே வரைக்கான்னு சொல்லி நம்ம இதை இங்கே கனெக்ட் பண்ணாமல் இங்கே கனெக்டரை கலட்டிட்டு செக் பண்ணி பார்ப்போம். இந்த கனெக்டரை கலட்டிட்டு இங்கே கிரவுண்டில் ஒரு ப்ரோப்பை வச்சுட்டு கிரவுண்டில் வந்து ரெட் ப்ரோப்பை வச்சுட்டு பிளாக்கால் செக் பண்ணி பார்ப்போம். ரீடிங் வரணும், இதுலேயும் ரீடிங் வரணும், இந்த பாயிண்ட் இங்கேயும் ரீடிங் வரணும். ரீடிங் வந்துக்கின்னு சொன்னால் மைக் ஓகே, மைக்லேருந்து வர ரீடிங் நல்லா இருக்கு ஓகே. அடுத்தது இப்போ இது வந்து சப்போர்ட்டோட கனெக்டாக தான் இருக்கணும். இப்போ இங்கே வந்து ஒரு ரெசிஸ்டராக, இந்த ரெசிஸ்டரால் வந்து இங்கே போகுது சப்போர்ட்டுக்கு போகுது. சப்போர்ட்டில் இருக்கிற கனெக்ஷனும் ஓகே வரைக்கணும். பாருங்கள், இந்த பின் வந்து இந்த பாயிண்டில் வந்து கனெக்ட் ஆகிருக்கு, இந்த பாயிண்டில் கனெக்ட் ஆகிருக்குது. மற்றது வந்து இதில் கனெக்ட் ஆகி இந்த பின்னில் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இது ரெண்டும் மெயின் போர்டோட கனெக்ஷனில் இருக்கணும். மெயின் போர்டில் கனெக்ஷனோட இருந்தால் மட்டும்தான் மைக்குக்குரிய கனெக்ஷன் கீழே வரும். ஓகே, இப்போ நமக்கு இது ரெண்டும் நம்ம சப்போர்ட் செக் பண்ணி பார்த்துட்டோம். சப்போர்ட்டில் இருக்கிற கனெக்ஷன் எல்லாம் ஓகே பக்காவாக வருது. அடுத்து நம்ம போகணும், இங்கே மெயின் போர்டுக்கு போகணும். மெயின் போர்டில் நமக்கு இங்கே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. மெயின் போர்டில் இந்த சும்மா நார்மலாக நம்ம ஆடியோ செக்ஷன் இருக்கும் பாருங்கள். இந்த மைக் ஸ்பீக்கர் இயர் ஸ்பீக்கர் நம்ம இதில் ஹார்ட்வேர் சொல்யூஷனில் போய் சிம்பிளாக அதை ஓப்பன் பண்ணுவோம். சிம்பிளாக ஓப்பன் பண்ணிவிட்டு சும்மா செக் பண்ணி பார்ப்போம். இந்த நமக்கு இது ஸ்பீக்கர் அவுட் பாசிட்டிவ், ஸ்பீக்கர் அவுட் நெகட்டிவ். இது ஸ்பீக்கருக்குரியது. மைக்குக்குரியது இந்த அறைக்கு இங்கே பாருங்கள், ஏயு மைக் பயாஸ்ன்னு சொல்லி தானே இந்த மைக் பயாஸ். அடுத்தது ஏயு வின் பாசிட்டிவ். நமக்கு இந்த லைனில் வந்து ஜிஆர் வேல்யூ எடுக்கணும். இந்த கனெக்டரில் ஜிஆர் வேல்யூ வந்தால் தான் இங்கே சப்போர்ட்டுக்கு போகும். இங்கேயும் கனெக்ஷன் எல்லாம் அரைக்கணும். அப்போ நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல வந்து மைக் பயாஸ்ன்னு சொல்லி தானே இந்த இடத்துல நமக்கு என்ன ரீடிங் வரும், ஒரு 350 650 நார்மலான ரீடிங் வரும். இந்த பாயிண்டில் வந்து நமக்கு ஜிஆர் வேல்யூ காட்ட மாட்டோம், ஓஎல் தான் வரும். இங்கே பாருங்கள், இந்த லைனை வந்து நம்ம அப்படியே ட்ரேஸ் பண்ணி போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த லைன் எப்படியே போய் இல்லை ரீடிங் வராது. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இது என்ன இருந்தாகிறது, கெப்பாசிட்டரில் கனெக்ட் ஆகி கெப்பாசிட்டரில் கனெக்ட் ஆகி இருக்காதெல்லாம் இங்கே வந்து ரீடிங் காட்ட மாட்டேன். சரிண்ணா, உடனே நம்ம என்ன செய்கிற, இப்போ நம்ம கெப்பாசிட்டருக்கு இந்த சைடில் வந்து ரீடிங் வராது. இந்த தானே கெப்பாசிட்டர் இந்த சைடில் ரீடிங் வராது. அதே நம்ம இங்கால சைடு செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் ரீடிங் வரும். ஏன்னு சொன்னால் இது எங்கே இருந்தாலும் பவர் ஐசிலேருந்து இந்த லைன் வருது. இப்போ நம்ம இங்கே செக் பண்ணி பார்ப்போம் ரீடிங் வரும், இங்கே செக் பண்ணி பார்ப்போம் ரீடிங் வராது. அப்போ நம்ம உடனே என்ன செஞ்சிடப்படா, இந்த கெப்பாசிட்டர் போயிருக்குன்னு சொல்லி ஷார்ட் பண்ணிடப்படா. ஏன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் என்ன செய்யும், இந்த கெப்பாசிட்டர் என்னத்துக்காண்டி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் மைக் வந்து வேலை செய்யக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிரியேட் ஆகி அந்த அனலாக் சிக்னலை வந்து டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம இதை ஷார்ட் பண்ணப்படா, நமக்கு இங்கே ரீடிங் வராது. இது இங்கே எப்போ ரீடிங் வரும்னு சொன்னால் நம்ம கீழுக்கு சப்போர்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கணும். இதான இங்கே சப்போர்ட்டில் ரிபனையும் கனெக்ட் பண்ணி மெயின் போர்ட்லேயும் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து ரிபனை கனெக்ட் பண்ணியிருந்தோம் சொன்னால் இங்கே வந்து ரீடிங் வரும். இங்கே இந்த சைடில் வந்து ரீடிங் வரும். அது என்னத்தில் ரீடிங், மைக்கிட ரீடிங் காட்டும். மைக்கிட ரிபனை கலட்டினோம் சொன்னால் இங்கே ஓயில் தான் காட்டும். லேட்டான விஷயம். மைக் இப்போ நம்ம இங்கே செக் பண்ணி பார்க்கலாம், மைக்கை கனெக்ட் பண்ணிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் இங்கே ரீடிங் வருதான்னு சொல்லி. நம்ம ரிபன் எல்லாம் கனெக்ட் பண்ணி இங்கே நமக்கு ரீடிங் வரலன்னு சொன்னால் என்ன பிரச்சனை, மைக்கில் இருந்து வர கனெக்ஷன் இங்கே வரல, அவ்வளோதான் இஷ்யூ. நம்ம இது நான் நிறைய ஃபோனுக்கு பார்த்துருக்கேன். நிறைய ஃபோனுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க எப்படி செக் பண்ணி பார்த்துருப்பாங்க, இங்கால ரீடிங் வந்திருக்க மாட்டேன், இங்கால
மைக் வேலை செய்யலாம், சம்டைம் வேலை செய்யலாம், நாய்ஸ் வரும், இந்த கரகரப்பு அந்த மாதிரி இஷ்யூலாம் வரும். ஏன்னு சொன்னால் இது வந்து மைக் ஒர்க் பண்ணக்குள்ள ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகி அது வந்து அனலாக் சிக்னல் வரும். நம்ம டிஎஸ்ஓவில் பார்க்கலாம். அந்த அனலாக் சிக்னலை வந்து இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்யும், டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணும். டிஜிட்டலாக கன்வெர்ட் பண்ணி தான் நமக்கு ஒர்க் ஆகும். அந்த ஒரு இது ஆப்ஷனுக்கு தான் இந்த ஒரு கெப்பாசிட்டர் போட்டு வச்சிருக்காங்க. இந்த கெப்பாசிட்டர் இருக்கிறதால தான் நமக்கு இங்கே என்ன செய்யுதில்லை, இங்கால வந்து அந்த ரீடிங் வந்து இங்கால வரதில்லை. சரியா? அவ்வளோதான் விஷயம். இல்லை நம்ம அந்த கலட்டி நமக்கு இங்கே ரீடிங் வருதுன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆயிடும். கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி வைக்கணும். சரியான இப்போ மைக் பேஸில் கெப்பாசிட்டர் தெரியும் என்ன கெப்பாசிட்டர் எவ்வளோ பெராட்டரி கெப்பாசிட்டர் பார்த்து அந்த கெப்பாசிட்டர் ரீப்ளேஸ் பண்ணி வைப்போம். நம்ம இப்போ மைக் கனெக்ட் பண்ணல, மைக் இப்போ நம்ம சரி சப்போர்ட் இந்த போர்டை மட்டும் வெளியில் எடுத்து செக் பண்ணி பார்க்கும். ஆனால் நமக்கு இங்கே ரீடிங் வருது இங்கே ரீடிங் வருதுன்னு சொன்னால் கெப்பாசிட்டர் ஷார்ட் ஆகிடும், கெப்பாசிட்டர் மாற்றணும். ஆனால் நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணியிருக்கோம், சப்போர்ட்லேயே கனெக்ட் பண்ணியிருக்கோம், மெயின் போர்ட்லையும் ரிபன் எல்லாம் கனெக்ட் பண்ணியிருக்கோம்னு சொன்னால் நமக்கு இங்கே ரீடிங் கட்டாயம் வரணும். இங்கே ரீடிங் வந்தால் என்ன செய்யுது, மைக்கில் இருந்து வர கனெக்ஷன் ஓகே இருக்கு. இதை செக் பண்ணி பார்க்கணும், கட்டாயம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும். சரி, இன்னொரு விஷயம், இப்போ நம்ம இது ஓகே, இது பேசிக். இப்போ இந்த பேசிக்லேயே நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் இந்த கெப்பாசிட்டர் என்ன செய்வாங்க, ஷார்ட் பண்ணிவிடுவாங்க. நிறைய ஃபோன் வந்துருக்கு, நிறைய ஃபோன் நானே பர்சனலாக கால் நிறைய ஃபோன் பார்த்துருக்கேன். இந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் ஆகிருக்கு, மைக் ஒர்க் பண்ண மாட்டேங்குது. இன்னொரு கண்டிஷன் வரும், இது கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம போய் டயக்ராம் யூஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ ஹார்ட்வேர் சொல்யூஷனில் நமக்கு இப்போ பாருங்கள் எத்தனை 2 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க மைக்குக்கு. இது பாருங்கள், இது 2 தான் மைக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதில் செக் பண்ணி நமக்கு நார்மலாக தெரியும், மைக் பயாஸில் வந்து ரீடிங் நார்மலாக ஜிஆர் வேல்யூ வரும், இந்த பின்னில் வந்து ஜிஆர் வேல்யூ வரமாட்டு. ஏன் கெப்பாசிட்டரில் கொடுத்துருக்காங்க, அது ரீடிங் வரமாட்டு. நம்ம அதை நார்மலாக கனெக்ஷன்லாம் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்ப்போம், இங்கே ரீடிங் வரும். ரீடிங் நார்மல். ஏன்னா இப்போ இந்த இடத்த ரீடிங் வந்துருந்துச்சுன்னா தான் ரீடிங் நார்மல் தானே. அந்த ரீடிங் நார்மல், இங்கேருந்து வர்றது இந்த ரீடிங் நார்மல். சப்போர்டும் 2-3 சப்போர்ட் மாற்றிட்டோம், அப்பயுமே வேலை செய்யலை. இந்த கண்டிஷனில் என்ன செய்யணும், நம்ம நமக்கு இங்கேருந்து வர கனெக்ஷனும் ஓகே, பவர் ஐசிலேருந்து வர கனெக்ஷனும் ஓகே, எல்லாமே ஓகே பக்காவாக இருக்குது. ஆனாலுமே நமக்கு எத்தனை சப்போர்ட்டை மாற்றினாலும் மைக் வேலை செய்ய மாட்டேன். இப்படி ஒரு கண்டிஷன் வரக்குள்ளே தான் நம்ம இன்னும் கொஞ்சம் டீப்பாக அட்வான்ஸாக கொஞ்சம் போகணும். இப்போ இது இந்த போர்னியோவில் கொடுத்துருக்காங்க, இது 2 கனெக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு பவர் ஐசியை மாற்றினாலும் வராது இந்த பிரச்சனை, பவர் ஐசியை சேஞ்ச் பண்ணாலும் இந்த பிரச்சனை சால்வ் ஆக மாட்டேன். இதுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், இதுக்கு சிபியூவில் வந்து வர கம்யூனிகேஷன் லைன் இருக்கு. இப்போ ஒரு ஸ்லாவ் ஸ்லாவ்னு சொன்னால் மாஸ்டர் கண்ட்ரோல் பண்ணணும். இப்போ இது நமக்கு ரீடிங் வருது என்ன காரணத்தானு சொன்னால், இது பவர் ஐசியில் இருந்து எப்படியும் பவர் ஐசி கனெக்ட் ஆகிருந்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பவர் ஐசிலேருந்து வர ஜிஆர் வரையும் நமக்கு காட்டும். ஆனால் இது சிபியோட கம்யூனிகேஷனில் இருக்கான்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம், இதில் ஸ்கீமேட்டிக் லேஅவுட். இதுக்கு தான் நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், ஸ்கீமேட்டிக் நாலேஜ் கட்டாயம் இருக்கணும். நமக்கு இந்த ஒரு கண்டிஷன் வரக்குள்ள நம்ம அடுத்து என்ன செய்கிறோன்னு சொல்லி நம்ம யோசிச்சு நிற்கப்படாது. ஸ்கீமேட்டிக் இருக்கு, ஓகே, லேஅவுட் ஓப்பன் பண்ணியாச்சு, ஸ்கீமேட்டிக்கும் எடுத்தாச்சு. நிறைய பேர் வந்து இந்த மைக் செக்ஷனில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கிறேன். ரீடிங் வந்துன்னு சொன்னால் அடுத்து நெக்ஸ்ட் என்ன செய்கிறேன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியும். நிறைய இஷ்யூ நானே பர்சனலாக நிறைய ஃபோன் வந்துருக்கு. ஒன்று அந்த கெப்பாசிட்டர் வந்து ஷார்ட் பண்ணியிருப்பாங்க, அப்படி இல்லைன்னு சொன்னால் பவர் ஐசியை மாற்றிருப்பாங்க, ஆனால் செக் பண்ணி பார்த்துருக்க மாட்டாங்க. ஏன், அவங்களுக்கு ஹேண்ட் ஸ்கில் நல்லா இருக்கு. பவர் ஐசியை ஒரு ஒர்க்கிங் போர்டில் வந்து பவர் ஐசியை கலட்டி வேற ஒரு பவர் ஐசியை அடித்து ஒன் பண்ணுற அளவுக்கு ஹேண்ட் ஸ்கில் இருக்குது, ஆனால் என் பண்ணி பார்க்குறதுக்கு நாலேஜ் இல்லை அவங்களுக்கு. அப்போ நம்ம என்ன செய்வோம், இங்கே பாருங்கள், லேஅவுட்டில் போகிறோம். லேஅவுட்டில் போயிட்டு U201 நான் இங்கே போய் சர்ச் கம்பௌண்டில் U201 அடிச்சுட்டு சர்ச் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், இதில் வந்து பவர் எத்தனை பாட்டாக இருக்கு, 4 பாட்டில் இருக்கு. ஓகே, அதில் இந்த பாட்டில் பாருங்கள், இதில் இது என்னது ஆர்டிசி டிஜிட் சார்ஜிங் இந்த செக்ஷனில் இல்லை. ஓகே, நம்ம ஆடியோக்குரிய செக்ஷனுக்கு போகும். பவர் ஐசிலேருந்து நமக்கு தெரியும், பவர் ஐசியில் நிறைய பாட்டாக பிரிஞ்சிருக்கும். அதில் நமக்கு என்ன தேவை, ஆடியோக்குரிய செக்ஷன் தேவை. ஆனால் ஆடியோ செக்ஷனுக்கு போகும். நெக்ஸ்ட் அடிக்கன் இது இல்லை. ஓகே, இது பக் சர்க்யூட், இதுவும் இல்லை. இது எல்டிஓக்குரியது, இதுவும் இல்லை. அடுத்தது இங்கே பாருங்கள், ஆடியோ ஐஎஃப், ஆடியோ இன்டர்ஃபேஸ். ஓகே, ஆடியோ இன்டர்ஃபேஸ் லைனில் இது என்ன ப்ரோட்டோகால் யூஸ் பண்ணிக்காங்க இங்கே, இது என்ன ப்ரோட்டோகால், MOSI MISO பெரட்டுங்க காப்பியை பெரட்டுங்க, பாருங்கள் என்ன ப்ரோட்டோகால், SPI ப்ரோட்டோகால். அப்போ பாருங்கள், இதில் SPI ப்ரோட்டோகால் வந்து என்னது, மாஸ்டர் CPU கம்யூனிகேஷன் பண்ணுது.
இந்த கம்யூனிகேஷன் லைன் வந்து கட்டாக இருந்துக்கின்னு சொன்னால் நம்ம எத்தனை பவர் ஐசியை மாற்றினாலும் என்ன செஞ்சாலும் மைக் வேலை செய்ய மாட்டேன். சரிதானே? இப்போ இதில் பாருங்கள், இந்த ஏன்னு சரி பாருங்கள், ஆடியோ கிளாக் மாஸ்டர் இன்புட் ஸ்லாவ் அவுட்புட். ஓகே, அதே போல் மாஸ்டர் இன்புட் ஸ்லாவ் அவுட்புட் 0. இந்த பாருங்கள் ஆடியோ 0 வந்து இந்த பாருங்கள் மாஸ்டர் இன்புட் ஸ்லாவ் அவுட்புட், மாஸ்டர் இன்புட் ஸ்லாவ் அவுட்புட் இதில் வந்து வருது. அடுத்தது கீழுக்கு வரதில் மாஸ்டர் அவுட்புட் ஸ்லாவ் இன்புட், மாஸ்டர் அவுட்புட் ஸ்லாவ் இன்புட். நமக்கு இதில் மைக்குக்குரியது இந்த இதுதானே ஃபஸ்ட்டுக்கு வர இந்த ரெண்டும். இது வந்து கிளாக் மாஸ்டர் இன்புட் ஸ்லாவ் அவுட்புட். சரிதானே? இந்த 16 R16 T17. அதே போல் இங்கே வந்து இந்த P16 P15. இந்த கீழுக்கு வர ரெண்டு இருக்குது தானே, கீழுக்கு வர்றது ஆடியோக்குரியது. அது வந்து இங்கே பாருங்கள் ஆடியோ சிங்கரேஷன், அது வந்து ஆடியோ செக்ஷனுக்குரியது. நமக்கு தேவை இந்த மைக்குக்குரியது. இந்த வரைக்கும் இப்போ நமக்கு இந்த R16 T17, அடுத்தது P16 P15. நமக்கு இந்த 4 பின்லையும் வந்து என்ன செய்யணும், நமக்கு ஸ்பீக்கர் வேலை செய்யுது, மைக் தான் வேலை செய்யும். நம்ம மைக்குக்குரியதை மட்டும் பார்ப்போம். இந்த 4 பின்லையும் நமக்கு என்ன செய்யணும், GR ஒலி வரணும். இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ இந்த இது அட்வான்ஸ் ஆனது, நம்ம இது அட்வான்ஸ் ட்ரைஸ் பண்ணணும், கொஞ்சம் டீப்பாக போய் செக் பண்ணி பார்க்கணும். இது இப்போ இந்த டைமில் நம்ம என்ன செய்வோம், பிட் மேப் எடுப்போம். பிட் மேப்பை எடுத்துட்டு இங்கே பாருங்கள், நமக்கு எத்தனாவது பின் அது? ஓகே, நமக்கு எத்தனாவது பின்? R16 T17 P16 P15. இந்த 4 பின்னை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். பிட் மேப்பில் போவோம். T17 நமக்கு இந்த பாயிண்டில் எத்தனை வரணும், 350 ரீடிங் வரணும். அடுத்தது R16 இந்த பின்னில் நமக்கு ரீடிங் வரணும். R17 இந்த பின்னுக்கு ரீடிங் வரணும். இது சிங்கரேஷன், இது ஆடியோக்குரியது. இந்த P16 இந்த பின் எவ்வளோ நமக்கு என்ன செய்யணும், ரீடிங் நம்ம பவர் ஐசியை கலட்டிட்டு நம்ம என்ன செய்யணும், GR வேல்யூ எடுக்கணும். GR வேல்யூ கட்டாயம் வரணும். டைரெக்டாக எங்கே போகணும்னு சொல்லி பாருங்கள், சிபியூக்கு போகும். பார்த்தீங்களா, வெளியால் வேறு இங்கே டெஸ்ட் பாயிண்ட் இருக்கா? இல்லை, டைரெக்டாக சிபியூக்குள்ள தான் வரும். அப்போ இந்த கண்டிஷனில் நம்ம என்ன செய்யணும், இப்படி ஒரு கண்டிஷன், இப்போ நமக்கு GR வேல்யூ வரலன்னு சொன்னால் நம்ம உண்டு சிபியூவை கலட்டி ரீபால் பண்ணணும். அப்படி இல்லைன்னு சொன்னால் நமக்கு வேறையாக பைபாஸ் பண்ணலாம். சிபியூ வந்து ட்ரில் பண்ணிவிட்டு எடுக்கலாம். அதை விட நமக்கு ரீபால் பண்ணலாம். நம்ம சிபியூவை கலட்டிட்டு என்ன செய்யணும், உடனே சிபியூவை நம்ம ரீபால் பண்ணப்பட ஃபஸ்ட்டுக்கு நம்ம சிபியூவை கலட்டிட்டு ரீபால் பண்ணி வைக்காமல் என்ன செய்யணும், இல்லை சிபியூவை கலட்டிட்டு கண்டினியூட்டி மோடில் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கும் வந்து என்ன செய்யணும், கண்டினியூட்டி நமக்கு என்ன செய்யணும், பீப் சவுண்டு வரணும். சம்டைம் இன்டர்னலாகவும் கிராக் ஆகிருக்கலாம். சரியான இன்டர்னலாக கிராக் ஆகிருந்தாலும் நமக்கு இங்கே ரீடிங் வராது. அப்போ நம்ம என்ன செய்வோம், ஃபஸ்ட்டுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவோம் ட்ராக் வந்து நல்லா இருக்கான்னு சொல்லி. ட்ராக் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் என்ன செய்வோம், சிபியூ ரீபால் பண்ணி வைப்போம். வச்சோம்னு சொன்னாலே பிரச்சனை வந்து ஓகே ஆகிடும். விவரங்கிட்டான இப்போ மைக் செக்ஷன் வந்தால் நீங்கள் எக்ஸ்ட்ரா நிற்பீங்களா? மைக் இஷ்யூ வந்திக்கின்னு சொன்னால் நார்மலாக நம்ம பேசிக்காக செக் பண்ணணும். உங்களுக்கு தெரியுமே, பேசிக்காக செக் பண்ண தெரியும். பேசிக்காக செக் பண்ணி பார்ப்போம். பேசிக்கை பார்த்து நமக்கு இங்கேயும் வந்து நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணியிருந்தால் இந்த பாயிண்டில் ரீடிங் வருது, மைக் கனெக்ட் பண்ணாடி இந்த பாயிண்ட்டுக்கு ரீடிங் வரல, ஓகே. அடுத்தது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இங்கே வந்து நார்மலாக ரீடிங் பவர் சேர்ந்து வருது, அப்பையும் மைக் ஒர்க் பண்ணுது இல்லைன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யணும், அடுத்தது ஸ்கீமேட்டிக்கில் போயிட்டு ஆடியோ செக்ஷனுக்கு போய் ஆடியோ இன்டர்ஃபேஸ் அந்த லைனுக்கு போயிட்டு நம்ம மைக்குக்குரிய கம்யூனிகேஷன் லைன், இந்த லைன் எல்லாம் ஓகேவா ப்ராப்பராக வருதா, சிபியூவில் வந்து வருதான்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். நம்ம இதை செக் பண்ணி பார்க்காம எத்தனை பவர் ஐசி மாற்றினாலும் வேலை செய்ய மாட்டேன், எத்தனை சப்போர்ட் மாற்றினாலும் வேலை செய்ய மாட்டேன், என்ன செஞ்சாலும் வேலை செய்ய மாட்டேன். நம்ம கட்டாயம் ப்ராப்பராக செக் பண்ணி பார்க்க தெரிஞ்சிருக்கணும். சரியானே? இப்போ நம்ம ஸ்டக்காக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம போயிட்டு அடிக்க வேண்டியதான். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். சரி, இங்கே பாருங்கள். இப்போ எனக்கு இந்த இருக்கு, இப்போ நான் இது மைக் இஷ்யூவில் வந்திருக்குன்னு சொன்னால் இப்போ நார்மலாக நான் என்ன செய்கிறேன், இதை கனெக்டடாக கலட்டிட்டேன். கலட்டிட்டு இப்போ நான் இங்கே பாருங்கள், இதை கிரவுண்டில் ரெட் ப்ரோப்பை வந்து என்ன செய்கிறேன், கிரவுண்டில் வைக்கேன். ரெட் ப்ரோப்பை கிரவுண்டில் வைக்கேன். எனக்கு இந்த லைன் வந்து இங்கே கனெக்ட் ஆகிருந்தீங்க இந்த ஏரியாவில்னே. ரீடிங் வருதா? ரீடிங் வருதானே? ஓகே. இங்கே ரீடிங் வருதா? அப்போ எனக்கு இங்கே மைக் என்ன செய்யுது, நான் இங்கே பாருங்கள் சப்போர்ட்டை வந்து கனெக்ட் பண்ணல, இந்த ரிமோட்டை கனெக்ட் பண்ணலை. கனெக்ட் பண்ணாமல் செக் பண்ணி பார்க்க எனக்கு இங்கே என்ன செய்யுது, ரீடிங் வருது. அப்போ என்ன செய்யுது, மைக் வந்து போர்டோட கனெக்ட் ஆகிருக்கு. அதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே. இப்போ என்ன செய்கிறேன், இந்த சப்போர்ட்டை இங்கே வந்து ஓகே நான் கனெக்ட் பண்ணலை, இது ஓகே. சரி, இங்கே பாருங்களா, கனெக்ட் பண்ணலை, இங்கே கனெக்ட் பண்ணலை. இதையும் வந்து கலட்டிருக்கேன். எனக்கு இதில் கொஞ்சம் ஜூம் பண்ணிடலாமா, மைக் எவ்வளோ வரும்னு சொல்லி. மைக் பயாஸும் எத்தனை பின் வருது, மைக் பயாஸ் வந்து எத்தனை பின் வருது, 7வது பின் 9வது பின் மேனே.
அப்போ நான் ஓகே 1 2 3 4 5 6 7வது பின் ரீடிங் வருதா அன்னைக்கு ரீடிங் வரல ஏன் மைக் கனெக்ட் பண்ணலை நான் 7வது 8 9 பயாஸ் பின் 9வது பின் தானே ரீடிங் வருதா ஓகே இந்த பின் ரீடிங் வருது எனக்கு சரி இப்போ எனக்கு இதில் நார்மலாக பேஸில் ரீடிங் வருது மற்றது அப்படியே பவர் ஐசிக்கிட்ட எந்த எவ்வளோ கனெக்ஷன் போகுது பவர் ஐசிக்கிட்ட எடுங்க அப்படியே மற்ற பின் ஓகே க்ரோஸில் ஒரு கெப்பாசிட்டர் இதானே இந்த கெப்பாசிட்டர் தானே கனெக்ஷன் வந்து எங்கேருந்து வருது பவர் ஐசிக்குள்ளேருந்து வர கனெக்ஷன் சரியானே பவர் ஐசியிலேருந்து வாரது ரீடிங் வருதா பாருங்கள் ஓகே இது என்ன செய்யுது பவர் ஐசிலேருந்து வர கனெக்ஷன் ஓகே நான் நீங்கள் பாருங்கள் கெப்பாசிட்டருக்கு அங்கால சைடுக்கு வைக்கேன் ரீடிங் வருதா ரீடிங் வரலை இப்போ பாருங்கள் நான் சப்போர்டை வந்து கனெக்ட் பண்ணுறேன் மைக்கை வந்து கனெக்ட் பண்ணுறேன் இப்போ எனக்கு ரீடிங் வருதா இப்போ ரீடிங் வருது தானே ஓகே இப்போ என்ன செய்யுது நான் மைக்கிட கனெக்ஷன் வந்து இங்கே வருது மைக்கிட கனெக்ஷன் வருது பவர் ஐஸ்லேருந்து வர கனெக்ஷன் வருது அடுத்தது பயாஸ் கனெக்ஷன் நல்லா இருக்கு இப்படி ஒரு கண்டிஷனில் எனக்கு மைக் வேலை செய்யலைன்னு சொன்னால் கட்டாயம் நான் என்ன செய்யணும் இவ்வளோ செக் பண்ணி பார்த்துட்டேன் சப்போர்ட்டு மாற்றிட்டேன் இவ்வளவும் செஞ்சும் எனக்கு மைக் ஒர்க் பண்ணலைன்னு சொன்னால் அடுத்தது நான் என்ன செய்யணும் பவர் ஐசியை கலட்டணும் பவர் ஐசியை கலட்டிட்டு பவர் ஐசியிலேருந்து வர எஸ்பிஐ ப்ரோட்டோகால் ஏன்னா மாஸ்டர் இன்புட் ஸ்லாப் அவுட்புட் நம்ம 4 லைன் இருக்குது அந்த 9ல் நம்ம ரீடிங் ஜிஆர் ஒலி எடுப்போம் அதில் ஜிஆர் ஒலி வந்துக்கின்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம் பவர் ஐசி ஒருக்கா ரீபால் பண்ணி வச்சு பார்க்கலாம் அப்படி ஜிஆர் ஒலி வரலன்னு சொன்னால் சிபியூவில் தான் போகுது நம்ம சிபியூவில் வந்து வர கனெக்ஷனில் தான் ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும் இப்போ நமக்கு இவ்வளோ தான் மைக் செக்ஷனுக்குரிய மைக்கு நம்ம இவ்வளோ தான் லாஸ்ட் இதுக்கு மேலால் மைக் செக்ஷனில் நீங்கள் பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் மைக் செக்ஷன் வந்தீங்கன்னு சொன்னால் நம்ம ஒரு ஸ்டக்காக நிற்க வேண்டிய அவசியமே இல்லை ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம செஞ்சுட்டு போக வேண்டியது தான் மற்றபடி ஸ்டார்டிங்லேருந்து ட்ரேஸ் பண்ணிட்டு போக வேண்டியது தான் நம்ம எங்கே போய் ஹேங் ஆகிட்டு நிற்போமோ அந்த இதெல்லாம் தேவையில்லை நமக்கு தெரியும் செக்கிங் மெத்தடெல்லாம் தெரியும் இப்போ நமக்கு இப்போ நார்மலாக இதெல்லாம் பேசிக் நம்ம இந்த மைக் இதுவரையும் செக் பண்ணி பார்க்குறது பேசிக் நம்ம அட்வான்ஸ் லெவலாக செய்யணும்னு சொன்னால் இதான் ஸ்கீமேட்டிக்கில் போய் ஸ்கீமேட்டிக் நாலேஜோட நம்ம என்ன செய்யணும் அதில் சிபியூ கம்யூனிகேஷன் பண்ணுற லைன் சரியாக இருக்குதா இதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தோம்னு சொன்னாலே இஷ்யூ வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம் ஓ